இங்க இருக்கக்கூடிய பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவியரான ஆட்டிசம் இருக்கும். ஸோ அதுக்காக பாத்தீங்கன்னா தனிமைப்படுத்தி அவ கிளவுட்ல போய் குடியேறா. அது மட்டும் இல்லாம அங்க புக்ஸ் படிக்கிறது, மத்த ஒர்க்ஸ் எல்லாம் செய்யறது தான் வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கிளவுட் கொஞ்சம் கீழ வந்தா கூட அந்த நாய்ஸ் அவளுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான ஒரு கிரியேச்சர் அவ பாக்குறா. ஸோ அந்த கிரியேச்சர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே பயப்படுறா. பட் அது கிட்ட வந்து விளையாட ஸோ இப்போ அவளுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிரும். சரி இந்த வீட்டை விட்டு எப்படியாச்சும் வெளியே அனுப்பணும் சொல்லிட்டு அது வெளியே அனுப்பும்போது பாத்தீங்கன்னா அந்த கிளவுடோட மேஜிக் உடஞ்சு அப்படியே அவ கீழே விழுந்துடுறா. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான வீடை பாக்குறா. அந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு வயசான லேடி வந்து பாத்தீங்கன்னா வந்து கூட பின்னிட்டு இருக்காங்க. சோ இத பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றா. கண்ணாடியில பாத்தீங்கன்னா அவளோட உருவத்தை தான் வந்து பாத்துட்டு இருக்கா. ஃபியூச்சரை பார்த்து அவ ரொம்பவே பயந்து போய் அந்த கிட்டியை தூக்கிட்டு அங்க இருந்து ஓட ட்ரை பண்றா. இப்ப அந்த கிட்டியை பாத்தீங்கன்னா கீழே வந்து போகுது. சோ இப்ப வேற வழி இல்ல, தனியா வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடரை ஏறிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கிட்டி மறுபடியும் இவ கூட வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா ரியலைஸ் பண்றா, இந்த இடம் இதுவே நமக்கு தகுந்த இடம் இல்ல, நம்ம பூமியிலே போய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறா. சரி அங்க இருக்கக்கூடிய ட்ரெட்டை கீழே போட்டு இப்ப பூமிக்கு வரா. அந்த இடத்துல அவளுடைய பழைய மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பாக்குறா.